லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையிலிருந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் விலகியுள்ளார். நடிகர் விஷால் லைகா நிறுவனத்திடம் 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற நிலையில் அதனை திருப்பி செலுத்தும் வரை விஷால் நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் விஷால் ஒப்பந்தத்தை மீறியதாக தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய கடனை 30% வட்டியுடன் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் மும்மிநேனி சுதீர்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை ஏற்கனவே விசாரித்து சில கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கை மாற்று அமர்வு முன் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட காரணத்தால் தனியார் பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி தனியார் பேருந்து கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கட்டண உயர்வு குறித்து அரசுக்கு பரிந்துரைகள் வந்துள்ளதாகவும் அவற்றை ஆய்வு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இறுதி முடிவை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சீனாவில் கட்டமைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிச்சுவான் போர் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. நீரிலும் நிலத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த கப்பலில் ஹெலிகாப்டர் இறங்கி ஏறும் வகையில் மிகப்பெரிய ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ராணுவ கட்டமைப்பு குறித்து G7 நாடுகள் கவலை தெரிவித்த நிலையில் அதற்கு எதிராக போர்க்கப்பலை அந்நாடு சோதனை செய்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.